ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, இன்று நீ என்னை தொட்டு விட்டால் கண் விழித்ததும் உனக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்றை உன் அப்பன் முருகன் நான் சொல்வேன். இன்று உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழும் பக்தியையும் உன்னுடைய உறுதியையும் அப்பா நான் காண்கின்றேன். நீ அப்பா என் வேண்டுதல்களை ஏற்று நிறைவேற்று என்று சொல்லி உன் உடலை வருத்தி விரதம் இருக்கின்றாய். ஆனால் தங்கமே, நினைத்து பார், நான் உன்னிடம் உன் உடலை அல்ல, உன்னுடைய மனதின் தூய்மையை தான் கேட்டு இருக்கின்றேன். உன் மனம் பாவமின்றி கருணையோடு நம்பிக்கையோடு இருந்தால் அதுவே மிக பெரிய விரதம். உடலை வருத்தி அல்ல, மனதை உயர்த்திதான் என்னை நீ அடைய முடியும். உன் மனம் உண்மையாக இருந்தால் நீ கேட்டது எல்லாம் இரட்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும். என்னை அடைய உன்னை வருத்தி கொள்ள வேண்டியது இல்லை தங்கமே. உன் இதயம் நம்பிக்கையுடன் எரியும் தீபமாய் இருந்தால் போதும். அந்த ஒளியில் நானே தோன்றுவேன். உன் வேண்டுதல் எது உனக்கு பொருத்தமானதோ அதனை நானும் இந்த பிரபஞ்சம் சேர்ந்து உனக்கு நிச்சயம் தருவோம். நீ தேர்ந்தெடுத்த இலக்கு பெரியது, நீ கண்ட கனவு உயர்ந்தது, நீ வைத்த லட்சியம் தெய்வீகமானது. ஒரு துளியும் தவறு இல்லை பிள்ளையே. எல்லாம் சரியான நேரத்தில் மலரும் விதை போல் உள்ளது. உழைப்பே உன் வழிபாடாக மாற்று. உறுதியை உன் ஆயுதமாக்கு. உன்னுடைய உழைப்பின் வலிமையால் உனக்கான கிரீடத்தை நீயே பெற்றுக்கொள். மனதில் உறுதி வைத்தால் எந்த ஒரு சவாலும் உன்னை தள்ள முடியாது. தடை வந்தால் தளராதே, அது உன் முன்னேற்றத்தின் அடிச்சுவடு. நீ கனவு கண்ட பாதை கடினமாயினும் அதன் முடிவில் வெற்றி நிச்சயம் உனக்கே சொந்தம். உன் நம்பிக்கையே உன் வழிகாட்டி, உன் உறுதியே உன் வெற்றியின் கதவை திறக்கும். சாவி முன்னேறி நின்றால் பிரபஞ்சமே உன் இலக்கை நிறைவேற்ற உன் பக்கம் நிற்கும். அதனால் முன்னேறு, பயமின்றி தடையின்றி முன்னேறு. நீ கண் விழித்ததும் உனக்கான நல்ல செய்தி வரும். நீ எதிர்பார்த்த வேலை, நீ எதிர்பார்த்த வாழ்க்கை அனைத்தும் உன்னை நோக்கி வரும். எப்பொழுதும் என்னுடைய இதயத்தில் குடியிருக்கும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். நிம்மதியாக இரு, நான் இருக்கின்றேன். ஓம் முருகா.